ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். லைக் போட்டு ஒரு 15,000 லைக் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா லாஸ்ட் 1.5 டே என்றைக்குமே நான் சென்டம்னு போட்டதில்லை. இந்த வருஷம் ஏன் சென்டம்னு போட்டிருக்கேன் 95% தான் போடுவேன். ஏன் சென்டம்னு போட்டிருக்கேன்னா கன்ஃபார்மாக நம்மளால் சென்டம் படிக்க முடியும். 8 நாள் லீவ் விட்ருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். பார்த்துட்டிங்கன்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க, பார்க்கலன்னா பார்த்துருங்க. ரொம்ப மஞ்சள் கலரில் போட்டதால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ரொம்ப படிக்க முடியாத பசங்க அந்த மஞ்சள் கலரில் போட்ட 5 மார்க்ஸோ 2 மார்க்கும் படிச்சிடணும். சரி, இப்போது ரொம்ப வீக்காக இருக்காங்க சார், எனக்கு ஒரு 70+ எடுத்தால் போதும்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஆனாலும் இதில் சொல்லியிருக்கேன், அவங்களுமே இவங்க 9 5 மார்க் எழுதலாம், 10 எழுத முடியலனாலும். 2 மார்க்கே பார்த்தீங்கன்னா 8 எழுதலாம் சும்மாவே, நல்லா ஈஸியாக இருக்க சாப்டர்ஸ் படித்தாலே. ஸோ அதுவுமே நான் சொல்கிறேன். அண்ட் கிராஃப் ஜாமெட்ரியும் போட்டுருவீங்க, 1 மார்க்கு புக் பேக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தால 85 to 90 மார்க் எடுத்துடலாம். ரொம்ப முடியாத பசங்க கூட ட்ரை பண்ணலாம். இல்லை சார் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஒழுக்கமாக படிங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ஒழுக்கமாக படித்தா 2 5 மார்க் வருது. கிராஃப் ஜாமெட்ரி ஒழுக்கமாக படிங்க. அண்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா 3.15 ஒன்று விடாமல் படிக்கணும். டைரக்டில் இது வரும் அது வரும்ன்ட்டுலாம் கிடையாது. எல்லா சம்மே நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ட்விஸ்ட் பண்ணால் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி படிச்சுக்கோ அந்த வீடியோ பார்த்து. அண்ட் சிமிலர் ட்ரையாங்கிளும் 2 டேஞ்சன்ட், 2 டேஞ்சன்ட்ல சிங்கிள் டேஞ்சன்ட்னு இருக்குது. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு ஒன்று இருக்குது. இது 3 வெரைட்டி ஆஃப் சம்ஸும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் 2 எக்ஸைஸ் தான் பார்க்க போகிறீங்கன்னா ரெண்டில் எல்லாமே பார்க்கணும். இல்லை சார் நான் 4.2வும் நான் அதாவது ஆல்டிடியூட் மீடியன் பைசெக்டாரும் பார்க்குறேன்னா அது உங்கள் இஷ்டம். பட் அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிறனால தான் இது 2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது 2 பண்ணாலே உங்களுக்கு ஒரு 8 மார்க் ஆச்சு. ஸோ அப்போ இது 2மே படிச்சிருங்க. கிராஃபில் அது படிச்சுங்க, கன்ஃபார்மாக நமக்கு கைக்கூடி வரும், நல்லா எழுதிடலாம். அண்ட் இந்த சாப்டர் நல்லா படிங்க. 3.355 ரேகா, 3 கன்சிடர்டர்மு, அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, தியரம் 3 தியரம் பார்த்துக்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில் நான் கொடுத்த சம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குவாடிலேட்டர் 5th சாப்டரில். அதுக்கப்புறம் அவ்வளோதான். 6th சாப்டரில் ஷிப் சம் ரெண்டுமே இதுலேயும் இருக்குது. 6.2லேயும் ஷிப் சம் இருக்குது. எக்ஸாம்பிளில் 6.3லேயும் ஷிப் சம் இருக்குது. 2 ஷிப் சம். இதெல்லாம் பார்த்திங்கனாலே ஒரு பாஸ் மார்க் எடுத்து டீசெண்டான ஸ்கோர் எடுக்கலாம். 2 மார்க் முடியலன்னா ஃபஸ்ட் சாப்டர், 8th சாப்டர், மேட்ரிக்ஸு, 6th சாப்டர் இல்லை 7th சாப்டர், அது மாதிரி ஒரு 4 சாப்டர் முடிஞ்சது பார்த்தீங்கன்னாலே உனக்கு 5 2 மார்க் 2 மார்க் சூப்பராக எழுதலாம். சரியா? எல்லாத்துக்கும் வழி சொல்லிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம். கிராஃப் ஜாமெட்ரி சொல்லி முடிச்சிட்டேன். நீ பார்த்துரு, நேற்று தனியாக வீடியோ போட்டுவிட்டேன், பார்த்துரு. ரஃப் டயக்ராமு, அந்த ஸ்கேல் எழுதுறது கிராஃபில், இதெல்லாம் கரெக்டாக எழுது, எதுவுமே மிஸ் பண்ணிடாத. ஓகேவா? அடுத்த சாப்டர் 1 வழக்கமாக சொல்கிற அந்த ஏக்ராஸ் சம்மு 1.2ல் இந்த சம் விட்றாத. 1.4ல் f(x) எதுவுமே விட்றாத. ஏரோ டயக்ராம் அந்த இது. 1.5ல் FOG அண்ட் எக்ஸு கண்டுபிடிக்கிற சம் நிறைய பேர் போட்டு பார்க்க மாட்டேங்க, போட்டு பாருங்கள். செகண்ட் சாப்டரில் 2.6 HCF கண்டுபிடிக்கிறது இந்த வருஷம் கேட்கலாம். 2.5ல் 3 கன்சிடர் ரேஷியோ, இந்த 7th சம் நிறைய பேர் போட மாட்டேங்க, கேட்பாங்க. இந்த 3 சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 2.6ல் ஜிபியில் வரக்கூடிய சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஜிபி கிடையாது, ஏபி சீரீஸ் இது. செந்தில் சம்மு அந்த சம்மெல்லாம். 2.7ல் ஜிபியில் வர சம் தான் கொடுத்துருக்கேன். 2.8ல் 3.355, 2.9ல் ரேகா. படிக்க முடியாதவங்க இந்த மஞ்சள் கலரில் போட்ட எக்ஸைஸும் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல் 3.1 வரும், பார்த்துக்கோங்க. 3.2 3.8 ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி. ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா பார்க்கணும்னா 3.14ல் லாஸ்ட் 3 சம் பார்த்துக்கோங்க. நான் இங்கே நோட் பண்ணித்தரேன். 3.14ல் லாஸ்ட் 3 சம் அண்டு செகண்ட் சம் பார்த்துருங்க. ஓகேவா? உங்களால் முடிஞ்சால் அது பண்ணுங்கள். ஓகே, மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் 5 மார்க்கில் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க இதுதான் கேட்குறாங்க, 11 12 13 தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஏன் கொடுத்துருக்கேன்னா எது வந்தாலும் எழுதணும் அப்படிங்கிறது பார்த்துக்கங்க எல்லாருமே. சாப்டர் 4ல் ஏபிடி போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷம் கேட்க மாட்டான், தில்லா விட்டுறலாம். நல்லா படிக்கணும் மட்டும் பார்த்துக்கணும். தேல்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன? பேசிக் ப்ரொபோர்ஷனலிட்டி தியரம். ஸோ பித்தகாரஸ், அதுக்கு மீடியன் சார் கன்கரண்ட், இது எல்லா தியரமும் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு தியரம் வந்துடும். சாப்டர் 5 குவாடிலேட்டரல் பார்த்துட்டு நல்லா படிக்கணும். கொலினியரும் சேர்த்திப்பார். கொலினியர்லேயே அந்த இது வர்றது, அந்த சால்வ் பண்ணுறதெல்லாம் வரும். 5.2ல் பேரலோகிராம், ட்ரப்பீசியம் அந்த சம்லாம் பார்த்துட்டு, பித்தகாரஸ் தியரம் இல்லாமல் அந்த ப்ரூவ் பண்ணுற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. 5.6ல் அந்த தியரம் முடிஞ்சவ பாரு. 9th சாப்டரில் மீடியன் ஆல்டிடியூட் விட்றாத. 5.4ல் 8 சம் ரிப்பீட்டடு, 12 சம் பார்த்துக்க. ரொம்ப முடியாதவங்க மஞ்சள் கலரில் போட்டது பார்த்துக்க. சாப்டர் 6ல் 6.2ல் 6.1 வேண்டாம், 6.2ல் இந்த சம்ஸு, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வர வாய்ப்பு இருக்குது. 6.3ல் ஒரு 4 கணக்காவது பாருங்கள், ஷிப்பு, ஏரோப்ளைனு, பில்டிங்கு அந்த சம் தான். 6.4ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ட்ரீ சம்மு, செல்ஃபோன் டவர், லேம்ப் போஸ்ட்டு எல்லாமே போடக்கூடிய சம்ஸ் தான். 6th சாப்டரில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். அடுத்தது 7th சாப்டரில் பார்த்திங்கன்னா பாருங்கள் லைன் எழுதி 7.1ல் 4 சம்மே இம்பார்ட்டன்ட்.
ஃபஸ்ட்டு 9 7.2ல் எம்பேங்க்மெண்ட், கிளாஸு, உடன் பீஸு, பெட்ரோலு, மில்க் எதுவுமே விட்றாத ஃபஸ்ட்டம் இந்த 5 கணக்காவது பாரு. 7.3ல் வெசலு, கேப்சூலு, டாய், அருள். நாதன் சொல்லலை, நாதன் வேணும்னா பார்த்துக்க, போன வருஷம் கேட்டதுனால வேண்டாம். 7.4ல் அலுமினியம், வாட்டர் டேங்க்கு, இன்டர்னல் டயாமீட்டர், வெயிட் ஆஃப் ஹைட் ஆஃப் சிலிண்டர்னு சொல்லி 5வது சம்மு, 7வது சம் திக்னஸ்ஸு. அது 7.30க்கு ஐஸ்கிரீம் சம் கண்டிப்பாக வரும். 7.30 கிளே சம், 7.20 மெட்டாலிக் ஸ்பியர் போன வருஷம் கேட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. மென்சுரேஷனில் இவ்வளோ தான் பார்க்க போகிறீங்க. இதையே ஒழுக்கமாக போட்டு பார்த்துட்டு நல்லா போட்டிங்கனாலே போதும். சாப்டர் 8ல் 8.2ல் 5th சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 8.3ல் 4 சம் தான் இருக்குது. போன வருஷம் 8.3ல் சம்மு கேட்டதுனால இந்த வருஷம் 8.4ல் கேட்கலாம். 2 டே ரிப்பீட்டடாக வந்திருக்கணும், 2 டே கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா என்சிசி, என்எஸ்எஸ், அப்பார்ட்மெண்ட் கேட்கலாம். இல்லை அப்படின்னா 3 காயின் டாஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஃபார்முலா வரதில் அந்த 11th சம் கேட்கலாம். அதனால் ரெடியாக இருந்துக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி இதுதான். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் எழுதிடலாம். ஓனாக கேட்டால், க்ரியேட்டிவாக கேட்டால் கூட நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எல்லா சாப்டர்ஸும் நல்லா பார்த்துட்டு வந்தீங்கனாலே எழுதிடலாம். ஓகேவா? நீங்கள் யூனிட் எக்ஸசைஸ் கேட்டால் யூனிட் எக்ஸசைஸ் தனியாக பார்க்கணும். அதுக்குள்ளே தனி வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போது ரொம்ப ஸ்லோவானது ஃபஸ்ட் சாப்டர், 7th சாப்டர், 3rd, 6th, 8th நான் கொடுத்த சம்மை மேட்ரிக்ஸு நான் கொடுத்த சம் பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் 8 2 மார்க் அட்டகாசமாக எழுதலாம். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஏன்னா ஃபஸ்ட் சாப்டரில் உனக்கு 2 2 மார்க் வரும், 8th சாப்டர்லேயே 2 2 மார்க் வரும். இதை படிச்சினாலே 4 2 மார்க் பாரு. இதை படிச்சினாலே 4 2 மார்க். ஏன் முடியாத பையன் 1.3 விட்டால் கூட ப்ராப்ளம். 1.1 எவனாவது விடுவானா? 1.2 எவனாவது விடுவானா? 1.4ல் 1-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன் எவனாவது விடுவானா? 1.5ல் FOG = GF, GOF = A கண்டுபிடிக்கிறது, K கண்டுபிடிக்கிறது, இதாக கேட்பாங்க. ஸோ இதையாவது பார்த்துருப்போம். 8th சாப்டரில் 8.1ல் அந்த R = L-S கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் இதெல்லாம் சம்மே கிடையாது. 8.3ல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி ஈஸியான சம் தான் கொடுத்துருக்குறேன். 8.4லையும் கொஞ்சம் இந்த 5 சம் யாரும் பார்க்குறதில்ல, அது பார்த்துக்கோங்க. 8.4 சரியாகவே யாரும் பார்க்குறதில்ல, பார்த்துக்கோங்க. 8.1மே வந்து பார்த்திங்கன்னா 8.15 எக்ஸாம்பிள் யாரும் பார்க்குறதில்ல, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே கணக்கச்சிதமாக கரெக்டாக நல்லா பார்த்துட்டிங்கன்னா 4 2 மார்க் எழுதலாம். அடுத்து சாப்டர் 7 பாருங்கள். என்னங்க இதில் ஒரு 6 சம்மு, இதில் ஒரு 4 சம். இதை பார்க்க மாட்டியா? ஒன்றுமே கிடையாது. இது வால்யூமு, இது ஏரியா. வால்யூம் ஃபார்ம்லாம் உனக்கு தெரிஞ்சது, எப்போயுமே 5 மார்க்கில் போடுறது. ஏரியா ஃபார்ம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். எல்லாமே ஈஸியான சம். இதை பார்த்தீங்கன்னா 2 2 மார்க் எழுதலாம். அடுத்து சாப்டர் 6ல் இந்த தடவை தீட்டா சம் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் அந்த டிஸ்டன்ஸ் சம் கேட்டுட்டாங்க. இருந்தாலும் டிஸ்டன்ஸ் சம்மில் 6.2 6.3 கைட்டு, லேடரு அதெல்லாம் சேர்த்து ஒரு 4 சம் தான் இருக்குது. எனக்கு என்னமோ தீட்டா சம் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இந்த மஞ்சள் கலரில் போட்டது நல்லா பார்த்துப்போம். மெயினாக இந்த √1 + sin θ / 1 - sin θ, √1 + cos θ / 1 - sin θ நல்லா பார்த்துக்க. மேட்ரிக்ஸில் எது கொடுத்தாலும் போடுற மாதிரி பார்த்துக்க. டிரான்ஸ்போஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஈஸியாக பார்க்கலாம். 3.18 ப்ளஸ் பண்ணுறது, 3.18 இன்டூ பண்ணுறது, எது கொடுத்தாலும் போடுற மாதிரி பார்த்துக்க. இதில் ஒரு 2 மார்க் வந்துடும். 6th சாப்டர் 2 2 மார்க் கூட வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சாப்டர் 3. சாப்டர் 3 பெருசு சார், நான் படிக்க மாட்டேன், ஒன்றுமே கிடையாது. எஸ்க்ளூடட் வேல்யூ அந்த 2வது சம் பார்த்துரு, எக்ஸாம்பிள் பார்த்துரு. 3.5ல் சிம்பிளிஃபைல 3 சம் பார்க்க மாட்டேன், 3 சம். 3.7ல் 2 சம், 3 சம். ஸ்கொயர் ரூட். 3.9ல் 2 மாடல், சம் ஆஃப் ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒன்று சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும், இன்னொன்று குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். செம ஈஸி. அடுத்து நேச்சர் ஆஃப் ரூட், டெல்டா = b² - 4ac. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். மைனஸ் வந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டு, ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு. அதுக்கப்புறம் பாசிட்டிவில் ஆன்சர் வந்ததுன்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்ஸ் ரூட்ஸ். நான் தப்பாக சொல்கிறேன், நோ ரியல் ரூட்ஸ், நெகட்டிவ்னா. ஓகேவா? இதை நீங்கள் எழுதி விட்டாலே போதும், ஈஸி தான். சாப்டர் 2லையும் கஷ்டப்பட்டு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.2ல் வந்து எல்லோரும் படிக்கிறது தான், அந்த 2 பவரையே அதெல்லாம். 2.4லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் படிக்கிறது ஆடி ஈவன். அவனே என்ன டைம் கொடுத்தோம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண ஆன்சரு. 2.5ல் 19 டைம் கண்டுபிடி, கே கண்டுபிடி, அந்த சம்மு. 2.7ல் 7th டைம் கண்டுபிடி, 8 டைம் கண்டுபிடி, அந்த எக்ஸ்லேயே ஒரு சம் இருக்கும் அது. 2.8ல் வந்து இன்ஃபினிட்டி சீரிஸ் ஈஸி, a/1 - r போட்ட ஆன்சர். 2.9ல் ஸ்பெஷல் சீரிஸில் ஒரு 2 சம் கண்டு வச்சுக்க. ஸோ செகண்ட் சாப்டர் ஒன்றும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அடுத்தது 5th சாப்டர். 5th சாப்டர் இந்த வருஷம் இதில் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் பார்த்துக்கோங்க. 5.1 கொலினியராவது பாருங்கள். 5.2ல் 2 பாயிண்ட் ஸ்லோப்பு வச்சு ஒரு 4 சம்மு. அடுத்து 5.3ல் ஏகப்பட்ட சம் இருக்கும், ஆனால் 4 ஃபார்மில் படிக்கணும். 1 பாயிண்ட் ஸ்லோப்பு, 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனு, இந்த ஃபார்முலாலாம் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். இதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். எனக்கு இந்த வருஷம் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயுமே 2 2 மார்க் வரும். 4th சாப்டரில் 4.3ல் ஃபஸ்ட் சம்மாவது பார்த்துப்போம், போதும், அதெல்லாம் வேண்டாம். டெஃபினிஷன்ஸ் வந்து பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் இந்த டெஃபினிஷன்லாம் பாருங்கள். சேவாஸ், மினரல்ஸ், கன்கரன்சி, ஃபங்க்ஷன் அண்ட் டிஃபைன் ஃபங்க்ஷன் யூனிட் 1ல், டிஃபைன் கிரிப்டோகிராஃபி யூனிட் 1ல். சார் இதெல்லாம் எதுக்கு சார் படிக்கணும் கேட்குறது இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேட்டதான். வேணும்னா படிச்சுக்க, இல்லைனா வேண்டாம்.
ஸோ அப்படி இப்படின்னு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் வச்சு நீ செக் பண்ணிக்க எல்லாம் படிச்சிட்டியான்ட்டு கண்டிப்பாக நம்மளால் எல்லா மார்க்கும் எடுக்க முடியும். இந்த கம்பல்சரி பார்ட் மட்டும் நீ எல்லா சாப்டர்லையும் எல்லா சம்ஸையும் கான்செப்டை புரிஞ்சு போட்டிங்கனாலே அது போட்டுடலாம். எதுக்கும் நல்லா படிக்கிறவங்க 100 out of 100 எடுக்கும்னு நினைக்கிறவங்க அந்த யூனிட் எக்ஸஸும் சேர்த்து பாருங்கள். நான் கொடுத்துட்டு ஆல்ரெடி 2 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் பேசுகிறதுக்குள்ள 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி 14 out of 14 அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுவோம். அண்ட் அதே மாதிரி 70+, 75+ அந்த படிக்க முடியாத பசங்களுக்கும் பேசுவோம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.